Dear people of God, கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, ஹலோ ஃபாதர் பீட்டர் 60வது பிறந்தநாள் விழாவிலே உங்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முத்துக்குளிக்கும் தூத்துக்குடி மண்ணிலே மகேந்திராய் பிறந்தீர். இறை அழைப்பை ஏற்று இருண்ட கண்டம் என்று சொல்லுகின்ற ஆப்பிரிக்க நாட்டிலே ஜிம்பாப்வே மண்ணிலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவோ பணிகள் ஆற்றியிருக்கின்றீர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று அறிந்த பொழுது அந்த மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 23 ஆழ்துளை கிணறுகள் போர்ஹோல் அவர்களுக்கு செய்து கொடுத்து தண்ணீர் வசதி ஏற்படுத்தினீர். வழிபடுவதற்கு ஆலயம் இல்லை என்று சொன்ன பொழுது பல கோயில்களை கட்டி அவர்களுக்கு உதவி செய்தீர். உணவு இல்லை என்று சொன்ன பொழுது அந்த உணவு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உணவு வழங்கினீர். இந்த நாளிலே அரபு மண்ணிலே இந்த மக்களுக்கு ஆற்றுதல் படுத்தும் பணியை செய்து இறைப்பணியாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த பிறந்தநாள் நாளிலே ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்து சொல்லுகின்றேன். வாழ்க உங்கள் பணி, வளர்ச்சி அடைக உமது இறைப்பணி. என்றும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் நண்பர் அமர். ஹாப்பி பர்த்டே ஃபாதர் பீட்டர். காட் பிளஸ் யூ. அருள் பணியாளர் பீட்டர் அவர்களுடைய 60வது பிறந்தநாளை முன்னிட்டு நாம் அவரை வாழ்த்தவும் அவரை போற்றவும் அவருக்காக மன்றாடவும் நாம் கூட இருக்கின்றோம். உங்களோடு கூட அவருக்கு எனது வாழ்த்துக்களும் தெரிவிக்க இதோ நான் உங்கள் முன்னில் வந்திருக்கின்றேன். தந்தை பீட்டர் அவர்கள் அவருடைய சிறு வயதிலே நான் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றேன். அவர் துள்ளி குதித்து விளையாடி திரிந்த பருவத்திலும் அவர் ஆலய பீடத்திலே பீட சிறுவனாக பணியாற்ற காலங்களிலும் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அவருடைய குடும்பம் எனக்கு மிக அறிமுகமான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. அவர்கள் அன்னை மரியா மீது மிகவும் பற்றுதலுள்ள ஒரு குடும்பமாக நான் அறிந்திருக்கின்றேன். அவர்கள் தன்னுடைய கல்வி படிப்பெல்லாம் முடித்துக்கொண்டு அவர்கள் தேவ அழைத்தலை ஏற்று அவர்கள் துறவு மற்றும் குருத்துவ பயிற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு காலகட்டத்திலே அவர் தன்னுடைய மெய்யியல் படிப்பிற்காக கோத்தகிரிக்கு வந்தபோது நான் அங்கு பயிற்சியாளனாக இருந்தேன். அவருக்கு பயிற்சி அளிப்பதிலே நான் ஒருவனாக இருந்ததை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் தன்னுடைய மாணாக்க பருவத்தில் இருந்த காலத்திலே அவரிடத்திலே நான் காண்ட ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், அவர் தனித்துவமிக்க ஒரு மனிதனாக இருந்தார். எதனையும் தனித்து செய்கின்ற ஒரு புதிய உந்துதலோடு புதிய படைப்பாற்றலோடு செய்கின்ற ஒரு நபராக கண்டிருக்கின்றேன். அவர் எப்போதுமே உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகர்கின்ற தனித்து இயங்குகின்ற நிலைப்பாடு இருக்கின்ற ஒரு தைரியமுள்ள ஒரு சகோதரராக நான் அறிகின்றேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த பணி என்றாலும் அதனை கடமை உணர்வுடனும் பொறுப்புடனும் செய்து காட்டுகின்ற ஒரு நல்ல அருமையான சகோதரராக நான் அறிந்திருக்கின்றேன். விளையும் பயிர் முறையிலே தெரியும் சொன்னது போல அவர் தனது குருத்துவ பணியை முடித்த பின்பாக மறைபரப்பு பணிக்காக நற்செய்தி பரப்பு பணிக்காக ஜிம்பாப்வே செல்ல தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தார். அதன்படி அங்கு சென்று 25 ஆண்டுகளாக அவர் அங்கு மறைபரப்பு பணி சொல்லப்போனால் நற்செய்தி பரப்பு பணியை செய்திருக்கின்றார். சிறப்பாக அங்கிருந்த குக்கிராமங்களிலே சிற்றாலயங்கள் பல உருவாக்கி அங்கு மக்கள் எளிதாக வழிபாடு செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவருடைய பணியானது மிகவும் பாராட்டுக்குரியதாக இருந்தது குறித்து மக்களிடம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நானும் நேரில் சென்று பார்த்திருக்கின்றேன். அங்கே இருந்த காலத்தில் தான் 2 ஆண்டுகளாக அமெரிக்காவில் நியூயார்க்கிலே அவர் சென்று உளவியலையும் ஆற்றுப்படுத்தல் கலையிலும் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி முதுகலை பட்டம் பெற்று அவர் மீண்டுமாக அவர் ஜிம்பாப்வே சென்று பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து இங்கு நம்முடைய அமீரகத்திலே தென் அரேபிய திருத்துதுவ மண்டலத்திலே இப்போ இந்த நாட்களிலே அவர் ஃபேமிலி கமிஷன் டைரக்டராக இருந்து கொண்டு அருமையான பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ஆற்றுப்படுத்தினாலே பல தனிநபர்களையும் பல குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருமைப்பாட்டையும் கொண்டு வந்திருக்கின்றார்.
அவருடைய மறைப்போதக பணியானது, இன்னும் சொல்லப்போனால் மறைவுரை பணியானது சிறப்பாக இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய மறைவுரையை கேட்பதில் மக்கள் எல்லோரும் அதிகம் ஆர்வம் காட்டுவதை அறிந்திருக்கும், நாமும் அனுபவித்திருக்கின்றோம். இந்த அருமையான கொடைகளை இறைவன் சகோதரர் பீட்டர்கள் கொடுத்து நாம் நன்றி கூறுகின்றோம். அவர் இன்னும் தொடர்ந்து நற்சுகத்திலும் சமாதானத்திலும் மனநிறைவிலும் மகிழ்ச்சியிலும் இறைவன் காக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். Dear Father Peter, I wish you a happy birthday. I wish you many happy returns of the day. God bless you most abundantly. I am Father R. Joseph Ravi Balan, the Vicar General of the Diocese of Tuticorin, Tamil Nadu. திருத்துதர் பேதுருவின் பெயரால் பெருமைப்படாமல் தன்னுடைய உளநல பணியால் அந்த பெயருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு 60வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இறை ஆசீர் உங்களோடு என்றும் தங்கி உங்களை வழிநடத்தட்டும். Hello, Father Peter. We are very happy to greet you. A very happy birthday, dear Father. We are delighted to hear that you are celebrating your 60th birthday. 60 years in the providence of God, offering your life for 60 years, something very special. On behalf of the province and the friars here, we also greet you, Father. Very happy birthday. We feel that you are a great blessing to all of us, to the province and to the people and to the parishioners. If people are celebrating your birthday with a more joy, it means that you are a lot to them. So on this day, we all, along with Ria in the Brindisi school, along with our children now, we all wish you, Father, very happy birthday. May God bless you and fill your life with more health and more good things in your life. Now with the children, let's all greet together. Shall we greet our Father, happy birthday? Dear Father, wishing you all the graces and blessings on this joyous day as you celebrate your 60th birthday. Your unique and incredible personality always outshines in your ministry. May the Almighty God fill you with His Spirit, wisdom and strength as you cater the needs of each individual through counseling, Vicariate Family Ministry, especially your entire dedication to our community. You are always filled with the Spirit, inspiring, motivating everyone, and you are a blessing to each and every one of us, dear Father. May God continue to bless you, protect you, and empower your path. Once again, a very happy birthday, dear Father. May you have a blessed and blissful year ahead of you, dear Father. ஐயா, உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் கடைசி வரையும் கடவுளுக்காகவே பணி செய்து கடவுள் உங்களை கடைசி வரை ஆசீர்வதிச்சு நீண்ட காலம் நீங்க கடவுளுக்காகவே பணி செய்யணும். உங்களுடைய உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் கடவுளுக்காக தான் இருக்கும். நாங்க இருவரும் உங்களுக்கு தாய் தகப்ப, நீங்க எங்களுக்கு பிள்ளை. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு, எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இருவரும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க, வாழ்த்து கூறுகிறோம். ஹாப்பி 60th பர்த்டே மாமா. உங்களோட சைல்ட்ஹுட் பற்றி அம்மா நிறையா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் நான் பார்த்தது உங்களோட ப்ரீஸ்டட். அதை பற்றி ஒரு வேர்டு சொல்லணும்னா, யூ ஆர் ரியலி பீங் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட். உங்களோட கைண்ட்னஸ், லவ், கிரேஸ், உங்களோட தாட்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே ரியலி பீங் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக அபுதாபி வந்திருந்தப்போ நாங்கள் உங்களை பற்றி சொன்னதை விட உங்களோட ப்ரீஸ், ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி, ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சொன்னப்போ we really felt so proud and very happy for you மாமா. உங்களுக்காக ஒரு வேர்ஸ் உங்கள் பர்த்டேனுக்கு, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have the light of life. Wishing you once again a very happiest 60th birthday மாமா. Seeking for your blessings. என் அன்பு மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுள் என்றும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே அண்ணா. மே காட் பிளஸ் யூ. உங்களுக்கு 60வது பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, அண்ணனுக்கு 20வது பிறந்த நாள் கொண்டாடுறோமா 60வது பிறந்த நாள் கொண்டாடுறோமாங்கிறது ஆச்சரியம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இன்னும் எப்படி 20 வயசுல எனர்ஜெட்டிக்கா நல்ல கடவுளுக்கு பணி செஞ்சீங்களோ அது இன்னும் அதை விட மேலான விதத்துல தான் நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. அது நினைக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா பெருமையா இருக்கு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். நாங்க உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்க எல்லாருக்கும் வேணும். அதுக்காக ஆண்டவருக்கு தொடர்ந்து நாங்க வேண்டிக்கிறோம். May God bless you. Happy birthday, Father Peter. Wishing you a very happy birthday on this 60th year that you are celebrating. We hope you have many more to come. We thank you for your wonderful support, your spiritual direction, and your guidance through our journey with you as our family ministry director. We thank you and we hope you have a wonderful day. God bless and may you have many more to come. எங்கள் அன்பு தந்தை